வணக்கம் நண்பர்களே. வறுமை அது வெறும் கையில் பணம் இல்லாத நிலை அல்ல. அது உங்கள் மனதில் இருக்கும் ஒரு எண்ணம். நீங்கள் காலையில் கண் விழிக்கும் போது உங்கள் மனதில் தோன்றும் முதல் சிந்தனை என்ன? இன்று எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறதோ, இன்று யாரிடம் அவமானப்படப் போகிறோனோ என்ற பயம்தானே. ஒரு காலத்தில் நானும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை சுற்றி இருந்த சூழ்நிலைகளை பார்த்து என் கையில் இருந்த வெற்றுப்பையை தோய்த்து பார்த்தேன். என் தலைவிதி இவ்வளவுதான், என்னால் இதற்கு மேல் உயர முடியாது என்று எனக்கு நானே ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டேன். என் எண்ணங்கள் அனைத்தும் இல்லை, என்னிடம் அது இல்லை, என்னால் முடியாது என்ற பற்றாக்குறையை நோக்கியே ஓடிக்கொண்டிருந்தன. என் எண்ணம் வறுமையில் இருந்தபோது இந்த உலகமும் என்னை ஒரு ஏழையாகவே மதிப்பில்லாதவனாகத்தான் நடத்தியது. உறவுகள் என்னை நிராகரித்த போது நான் பிரபஞ்சத்தை நோக்கி கதறினேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலை என்று. ஆனால் பிரபஞ்சம் அன்று எனக்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் அனுப்பிய சிக்னல் பயமும் கவலையும் மட்டுமாகத்தே இருந்தது. அன்றிரவு ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு நடுவில் என் வீட்டில் இருட்டு அறையில் அமர்ந்து நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். என் சூழ்நிலை என்னை உருவாக்கவில்லை. என் எண்ணங்கள் தான் என்னை சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. நான் ஒரு தோற்பவன் என்று நான் நினைக்கும் வரை பிரபஞ்சம் எனக்கு தோல்விகளை மட்டுமே பரிசாக தரும் என்ற பிரபஞ்ச விதி எனக்கு புரிந்தது. அந்த நொடியில் நான் என் முடிவை மாற்றிவிட்டேன். என் சூழ்நிலை மாறவில்லை, என் கடன் தீரவில்லை, என்னை அவமதித்தவர்கள் என்னை இன்னும் கேலி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நான் முதலில் என் எண்ணத்தை மாற்றினேன். நான் ஏழை அல்ல, நான் பிரபஞ்சத்தின் செல்வ பிள்ளை. எனக்கு தேவையான அத்தனை செல்வமும் அறிவும் என்னுள் இருக்கிறது என்று என் மனதிற்குள் ஒரு புதிய விதையை நான் விதைத்துக் கொண்டேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து என் கஷ்டங்களை நினைத்து போகுவதை நிறுத்திவிட்டு என் எண்ணங்களை முழுமையாக மாற்றும் பயிற்சியில் நான் இறங்கிவிட்டேன். என் மனதிற்கு புதிய கட்டளைகளை பிறப்பித்தேன். என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நான் இருக்கவில்லை. என் வாழ்க்கை இப்போதே மாறிவிட்டது, நான் ஒரு வெற்றியாளன் என்று என் எண்ணத்தை எதிர்காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு மாற்றினேன். ஆரம்பத்தில் என் மனம் என்னை ஏளனம் செய்து கொண்டே இருந்தது. உன் கையில் காசு இல்லை, உன்னை சுற்றி உறவுகள் இல்லை, நீ எப்படி வெற்றியாளனாக முடியும் என்று என் பழைய எண்ணங்களோடு என்னோடு போரிட்டன. ஆனால் நான் என் புதிய எண்ணத்தில் உறுதியாக இருந்து கொண்டேன். ஒரு வாரம், 2 வாரம் கடந்தன. மெதுவாக என் உள்ளே ஒரு மிராக்கிள் நடந்தது. என் எண்ணங்கள் மாறிய போது என் உடலில் அதிர்வெண் மாறியது. நான் பிரச்சனைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு பிரபஞ்சம் எனக்காக வைத்திருக்கும் வாய்ப்புகளை பார்த்து தொடங்க ஆரம்பித்தேன். இது எனக்கே தெரியாமல் நடந்துவிட்டது. நான் என் எண்ணத்தை மாற்றி அடுத்த கணமே பிரபஞ்சம் என் வாழ்க்கையை மாற்றும் வேலையை தொடங்கியது. எனக்கு புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைத்தது. புதிய தொழில் வாய்ப்புகள் என் கதவை தட்டின. நான் தேடிய ஓடிய அந்த இப்போது என் எண்ணங்களின் காந்த சக்தியால் என்னை நோக்கி வர ஆரம்பித்தது. இவையெல்லாம் பணம்தான். என்னை அவமதித்த அதே உறவுகள் என் புதிய தோற்றத்தையும் என் பேச்சில் இருந்த பேரமதியையும் பார்த்து வியந்து நின்றன. அவர்கள் என்னை மதிக்கத் தொடங்கினார்கள். நான் அவர்களிடம் போய் என்னை மதிக்க வேண்டும் என்று கெஞ்சவே இல்லை. என் எண்ணங்களின் உயர்வால் பிரபஞ்சம் அவர்களை என் காலடியில் கொண்டு வந்து நிறுத்தியது. ஆமாம் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் கணினியில் இருக்கும் பழைய மென்பொருளை மாற்றுவது போல உங்கள் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை அடியோடு பிடுங்கி எறிய வேண்டும். நீங்கள் வீழ்ந்து கிடப்பது உங்கள் சூழ்நிலையால் அல்ல, நான் வீழ்ந்து விட்டேன் என்ற உங்கள் எண்ணத்தால் மட்டும்தான். இனி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். இந்த வினாடியில் இருந்து உங்கள் எண்ண ஓட்டத்தை மாற்றுங்கள். என்னால் முடியும், நான் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணத்தை உங்களின் ஒவ்வொரு சுவாசத்திலும் கலக்க விடுங்கள். உங்கள் எண்ணம் மாறும்போது உங்கள் அதிர்வு மாறும். உங்கள் அதிர்வு மாறும்போது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றியே தீர வேண்டும் என்பதுதான் இயற்கையின் மாறாத விதி. அவமானங்களையும் தோல்விகளையும் எண்ணி அழாதீர்கள். அவற்றை உங்களின் புதிய எண்ணத்திற்கான உந்து சக்தியாக மாற்றுங்கள்.
நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையே நிச்சயமாக மாற்றி எழுதும். நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.